எல்லாம் அல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் யாரும் இல்லை. புவனம் கடந்து பொன்னொழி மின்னும் தவணச்சடைமுடி தாமரையானை ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. இன்றைய பொழுது ஒரு அருமையான பொழுது. அந்த பொழுதிலே அடியேன் நம்முடைய நாவுக்கரசராக அப்பர் பெருமானாக மருள் நீக்கியாராக இருக்கின்ற நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமானை பற்றி, அதாவது அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, மருள் நீக்கியார். மருள் நீக்கியார் என்ற தலைப்பையே அடியேன் என்று தலைப்பாக எடுத்துக்கொண்டு பேச முனைகின்றேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்முடைய நாவுக்கரசு பெருமானை பற்றி மிகவும் அழகாக பாடியிருப்பார். திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியே என்று சொல்லி மிகவும் அருமையாகவும் அழகாகவும் அற்புதமாகவும் திருத்தொண்டர் தொகையிலே பாடியிருக்கின்றார்கள். கைலாயத்திலே நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் திருக்கைலாயத்திலே வீற்றிருக்கின்றார். அப்போது ராவணன் திக்விஜயம் செய்துவிட்டு கைலாயம் நோக்கி வருகின்றார். வருகின்ற பொழுது அங்கே நந்திய பெருமான் நீ பலமாக போ என்று சொல்லுகின்றார். இவன் கேட்கல, இவனே போர் செஞ்சுட்டுல வர்றான். எங்க கேட்கறதுக்கு, கேட்கறதா இல்லை. நந்திய பெருமானை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. நான் ஒன்றும் வரமாட்டேன் என்று சொல்லி அந்த வெள்ளி மலையாக இருக்கக்கூடிய திரு கைலாயத்தை தன்னுடைய கையிலே அப்படி அசைத்து தூக்குகின்றார். தூக்குகின்ற பொழுது அந்த கைலாயமே நடுங்குகின்றது. நடுங்குகின்ற பொழுது நம்முடைய பார்வதி தேவியார் பார்க்கின்றார். பார்த்து சொல்லுகின்றார் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானிடத்திலே, சுவாமி எப்படி கைலாயமே நடுநடுங்கிக் கொண்டிருக்கின்றதே ஏன் என்று கேட்கின்றார். ராவணன் மலையை அசைத்து பார்க்கின்றான். ஆகவே இந்த கைலாயமே நடுநடுங்குகின்றது என்று சொல்லுகின்றார். அந்த கைலாயத்தை சுற்றி முனிவர்கள் எல்லாம் மிகவும் அருமையாக எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவடியை அடைவதற்காக தவம் இருந்து கொண்டிருக்கின்றார். முக்தி பேற்றை அடைவதற்காக தவம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே பாகீஷ முனிவர் என்று சொல்லக்கூடியவரும் தவம் இருக்கின்றார். இந்த ராவணன் அந்த மலையை தூக்குகின்ற பொழுது நம்முடைய எம்பெருமான் பார்க்கின்றார். இப்படி இவன் அகோர செயலிலே ஈடுபட்டிருக்கின்றானே என்று சொல்லி தன்னுடைய காலின் பெருவிரல் நகத்தாலே அப்படியே சின்னதா ஒரு அழுத்தம் கொடுக்கின்றார். கொடுக்கின்ற பொழுது அந்த ராவணன் மலையை விட்டுவிட்டு அப்படியே விழுந்து விடுகின்றான். விழுந்தவன் என்று 1000 ஆண்டு காலங்கள் கீழே அப்படியே விழுந்து கொண்டே இருக்கின்றான். அழுதுட்டே இருக்கிறான். சின்ன பிள்ளை அழுதாலே தாங்க முடியாது. வீட்டில் குழந்தை பெற்றவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டில் இரவு முழுவதும் குழந்தை அழுது கொண்டே இருக்கும், தூங்கவே செய்யாது. தாயாரையும் தூங்க விடாது, தாயாருடைய தாயாரையும் தூங்க விடாது. இப்ப பெரும்பான்மையான வீட்டில் பார்த்தால் பெற்றவள் கூட உறங்கி விடுவாள், ஆனால் அவளை பெற்றவள் உறங்க மாட்டாள். நிறைய வீட்டில் என்னுடைய அனுபவத்திலே அப்படித்தான். பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா, அவ தூங்கிட்டு போட்டோம், நம்ம பிள்ளைய எடுத்து பார்த்து போய் எதையாவது மாவை ஆத்தி கொடுத்து பிள்ளைய அழாம பார்க்க வேண்டியது தாயாருடைய கடமை. பாட்டி அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளை அழுதாலே தாங்க முடியாது. ஆனால் இந்த ராவணன் எம்பெருமான் சிவபெருமானிடத்திலே பல ஆண்டுகள் தவம் இருந்து எண்ணற்ற வரங்களை பெற்றவன். அவன் அழுதால் இந்த உலகம் தாங்குமா? திருக்கைலாயம் தாங்குமா? அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் தாங்குவார்களா? யார் தாங்குவா? அழுதுட்டே இருக்கிறான். பல காலம் அழுது கொண்டே இருக்கின்றான். இந்த அழுகை சத்தமானது இந்த வாகீச முனிவருக்கு தொல்லையாக இருந்த மறுகணமே இவர் யோசிக்கிறாரு,
அந்த வாகீஷ முனிவர் தவத்திலிருந்து எழுந்து வந்து இந்த ராவணனை பார்த்து சொல்றாரு, சதா சர்வ காலமாக இப்படியே அழுது கொண்டிருக்கின்றாயே, எம்பெருமான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து வரத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி வாகீஷ முனிவர் ஒரு யோசனையை நம்முடைய ராவணனிடத்திலே சொல்லுகின்றார். என்னன்னா, நீ சாமகானம் பாடு என்று சொல்லுகின்றார். நீ இறைவனை நோக்கி சாமகானம் பாடினாய் என்று சொன்னால் இறைவன் உன்னுடைய சாமகானத்துக்கு இறங்கி உனக்கு அருள் புரிவார் என்று சொல்லுகின்றார். இவரும் பார்க்கிறாரு, சாமகானம் பாடினா நான் இந்த சாபத்திலிருந்து விமோசனம் பெற்று விடுவேனா என்று சொல்லி கேட்கின்றார். ஆமான்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். வழியை காட்டி விட்டுட்டு வாகீஷர் போயிட்டார். போனா இந்த ராவணன் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கின்றார். எப்படின்னா, 10 தலைகளை கொண்ட ராவணன் 20 கைகளை அப்படியே வைத்திருக்கக்கூடியவன் தன்னுடைய தலையிலே ஒன்றை எடுத்து பீத்து தன்னுடைய நரம்புகளை எல்லாம் பீத்து அப்படியே ஏழாக மீட்டு அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட சாமகானம் பாடினான். சாமகானம் பாடுவதை கேட்டு நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் இவனுடைய தவத்துக்கு இறங்கி என்ன வர வேண்டும் என்று கேட்கின்றார். அப்போதுதான் ஈஸ்வர பட்டத்தை இறைவனிடத்திலே பெற்றுக் கொள்கின்றான். ராவணேஸ்வரன் என்ற பட்டம் அவருக்கு கிடைக்கின்றார். இவர் பட்டத்தை வாங்கிட்டு விடுதலை பெற்று போயிட்டாரு. நம்ம ராவணன் பட்டத்தை வாங்குவதற்கு ஊற்றுகோலாக இருந்தவர் யார்? வாகீஷர். அவருக்கு சாபத்தை கொடுக்க வேண்டும் எல்லாம் இறைவன் பார்த்தார். அவன் சும்மா விட்டுட்டு அவன் பாட்டுக்கு கீழே போயிருப்பான், பூலோகத்தை நோக்கியோ பாதாளத்தை நோக்கியோ போயிருப்பான். நீ அவனுக்கு ஒரு வழியை காட்டி சாமகானம் பாடு என்று சொல்லி அவனை சாமகானம் பாட வைத்தாயே, அதற்கு பிரதிபலனாக நீ பூலோகத்திலே பிறக்க கடவாய் அப்படின்னு சொல்றார். பூலோகத்திலே வந்து நம்முடைய திருநாவுக்கரச பெருமானாக மருள் நீக்கியாராக திருமுனைப்பாடி என்று சொல்லக்கூடிய நாட்டில் தான் வந்து அவதாரம் செய்கின்றார். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழனார் என்று சொல்லக்கூடியவருக்கும் மாதினி என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் வேளாளர் மரபை சார்ந்தவர்கள். நல்ல இறைவன் எம்பெருமானிடத்திலே பக்தியும் அன்பும் காதலும் கொண்டவர். இந்த அம்மா கருவுற்றிருக்கிறார். முதல் கருவுற்றால் மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு மருமக இருக்கா, முதல்ல தன்னுடைய குலத்தை தலைக்க வைப்பதற்காக ஒரு குழந்தையை தன்னுடைய வயிற்றிலே வைத்திருக்கின்றாள் என்று சொன்னால் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதினி என்று சொல்லக்கூடியவள் முதலாக ஒரு கருவை வயிற்றில் சுமக்கின்றாள். அதுதான் நம்முடைய திலகவதியார். உண்மையாகவே திருத்தொண்டர் தொகையிலே இந்த பெரிய புராணத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த திலகவதியாரும் இறைவன் எம்பெருமானிடத்திலே எவ்வளவு மிகுதியான பக்தியை வைத்திருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக அமைந்திருக்கும். அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர்கள், தான் கொண்ட பக்தியிலே மாறாது இருக்கக்கூடியவர். இந்த அம்மா வந்து பிறக்கிறா, இந்த அம்மா வளர்ந்துட்டா கொஞ்சம். அதற்கு பிறகுதான் அந்த திருக்கைலாயத்திலே வாகீஷ முனிவராக இருந்த அந்த வாகீஷ முனிவர் இந்த புகழனாருக்கும் மாதினி என்று சொல்லக்கூடியவருக்கும் திருவயிறு வாய்த்து அழகான ஒரு ஆண் குழந்தையை இந்த அம்மையார் பெற்றெடுக்கின்றார். பெற்றெடுத்த அந்த புதல்வனுக்கு மருள் நீக்கியார் என்ற திருநாமத்தை சூட்டி மிகவும் அருமையாக வளர்த்து வருகின்றார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த குழந்தை 2 பேரும் வளர்ந்து வர்றாங்க. தமக்கியார் ரொம்ப தமிழ் புலமை பெற்றவர். அதே மாதிரி நம்முடைய மருள் நீக்கியாருக்கும் தமிழ் புலமை பெற்று மிகவும் சிறப்பாக திகழ்கின்றார். இந்த அம்மா திலகவதிக்கு ஒரு 12 வயசு இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 12 வயசுலே திருமணம் செய்து வைத்து விடுவார்கள், அந்த கால வழக்கம். இப்போதுதான் 21 என்று சொல்லுகிறார்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 18ன்னு சொன்னாங்க. இப்போ 21 வயதில் தான் பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய திலகவதியாருக்கு 12 வயதிலே கலிக்கம்பர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வீரர், போருக்கு சென்றால் வெற்றி வாகையோடு திரும்பி வரக்கூடியவர், நல்ல தோள் வலிமை மிக்கவர், நல்ல பண்பு நலன்கள் மிக்கவர். அன்னாருக்கு நம்முடைய திலகவதியாரை மிகவும் அருமையாக மனம் பேசி முடிப்பதற்காக நிச்சயித்து வைக்கின்றார்கள்.
அந்த நாட்டு மன்னன் ஒரு போர் வருகின்றது. அந்த போருக்காக அந்த கலிக்கம்பரை அனுப்பி வைத்து விடுகின்றார். அந்த காலகட்டத்தில் அந்த இடைவெளியிலே அந்த புகழனாரை தொடர்ந்து அவருடைய மனைவியாரும் இறந்து விடுகின்றார்கள். போருக்கு சென்ற கலிக்கம்பரும் இறந்து விடுகின்றார். இந்த திலகவதியாரோ நாளொரு மேனியுமாக வீட்டில் மிகவும் அன்பாக அரவணைப்போடு வளர்ந்தவள் தன்னுடைய தம்பியாரை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறார். ஒரு செடியிலே எப்படி பூ பூத்து காயாகி கனியாகி அது எவ்வளவு அழகாக பூத்து குலுங்குகின்றது என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அதே மாதிரி தன்னுடைய திருமண வாழ்க்கையிலே நான் ஈடுபட்டு நான் பூவாகி காயாகி கனியாவேன் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேனே, அந்த கனியாவதற்கு எனக்கு வரவில்லாமல் போய்விட்டதே, என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டியவர் இறந்து விட்டாரே, நான் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வேன்? இந்த அழகு எதற்கு? இந்த அறிவு எதற்கு? இந்த ஆடம்பரம் எதற்கு? இந்த இது எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று திலகவதியார் நினைக்கின்றார். யாராவது திருமணம் ஆகாமல் வெள்ளை உடை அணிவார்களா? கிடையாது. ஆனால் இந்த அம்மையார் அவருக்கு மனம் பேசி முடித்திருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக வெள்ளை உடையை தரித்து எம்பெருமான் சிவபெருமானையே தன் திருவுள்ளத்தில் நினைத்து வாழ ஆரம்பிக்கின்றார். எவ்வளவு சிறப்பு பாருங்கள். இறந்த கலிக்கம்பரை மனம்தான் நிச்சயம்தான் பண்ணியிருந்தது. போனா போட்டோம். இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மொபைல்னு ஒண்ணு வந்திருக்குது. அதை வச்சுட்டு பண்ற அட்டுழியே இருக்குது எண்ணற்றவை. உண்மையாவே சொல்றேன். இன்று ஒருவன் இறந்து விட்டால் அடுத்த உடனே மறு திருமணம் பண்றதுல தப்பு கிடையாது. ஆனா இந்த அம்மா நிச்சயிக்கப்பட்ட ஒரு கணவனுக்காக வெள்ள உடையை அணிந்து இறைவனே தஞ்சம் என்று நெற்றியிலே திருநீறு பூசி ருத்ராட்சம் அணிந்து அப்படியே திருவதிகளை வாழ்ந்து வருகின்றார்கள். ஒரு மடத்தை நிறுவி அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தினமும் காலையில போவான் அந்த அம்மா. போயிட்டு என்ன பண்ணுவான்னா, அங்கே கோயிலை எல்லாம் தூத்து கழுவி அழகா சுத்தம் செய்து அங்கே அபிஷேகத்துக்கு தேவையான நீரை எல்லாம் எடுத்து வைத்து விட்டு அவ்வளவு அருமையாக அந்த கோயில் வேலைகளை எல்லாம் சிறப்பாக செய்வாளாம். எவ்வளவு சிறப்பு பாருங்க. சில மார்கழி மாதம் காலையில் எழுப்புவதற்கு எவ்வளவு குளிராக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். மார்கழி மாதத்தை பீடுடைய மாதம் என்று கூட சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாதத்திலே நம்முடைய தானுமாலயம் கோயிலில் மிகவும் சிறப்பாக மார்கழி திருவிழாவானதும் அருமையாக நடந்தேறியிருக்கின்றது. அந்த மார்கழி நாளிலே அந்த எம்பெருமானுக்கு குளிர்னு சொல்லி வெதுவெதுனி வெண்ணி கூட போட்டு வச்சு அபிஷேகத்துக்கு கொடுப்பாளாம். அவ்வளவு இறைவன் எம்பெருமானிடத்திலே அதீதமான அன்பு கொண்டவனாம். தேவையான பணிகளை எல்லாம் செய்து கொண்டு மிகவும் அருமையாக அந்த அம்மா வாழ்ந்துட்டு வர்றா. கூடயே தன்னுடைய தம்பியையும் வளர்த்துட்டு வர்றா. இவர் பார்க்கிறாரு, அப்பா செத்து போயிட்டாரு, அம்மா செத்து போயிட்டாங்க, அக்காவுக்கு பார்த்து வச்ச கணவனாரும் செத்து போய்விட்டாரு, அக்காவும் வெள்ள உடையிலே இருக்கின்றார். நான் என்ன செய்வேன்? இந்த சைவ சமயத்திலே இருப்பதினால்தான் எனக்கு இத்தனை பெரிய சோதனை இருக்கின்றது என்று எண்ணி நம்முடைய மருள் நீக்கியார் என்ன பண்றாரு? அப்படியே பர சமயத்துக்கு போயிடார். சமண சமயத்துக்கு போறாரு. சமண சமயத்துக்கு போன ஏற்கனவே ஒரு நல்ல தமிழ் பிடிச்சிருக்காரு, விடுவார்களா? சமண சமயத்திலே போய் அந்த சமண சமய கல்விகளை எல்லாம் மிகவும் அருமையாக கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்டு அங்கேயும் சமண சமயத்தில் மிக உயர்ந்த ஒரு இடத்திலே இருக்கிறார். இவங்க சமணர்கள் எல்லாம் இவருடைய திருவடி நிழலிலே விழுந்து கிடக்கின்றார்கள். ஏன்னா அவ்வளவுக்கு புலமை பெற்றவர் அந்த சமயத்தில். அந்த அம்மா டெய்லி திருவதிகை விரட்டானம் சென்று நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானை வணங்குவாளாம். சுவாமி, எத்தனை காலம் நான் வேண்டிக் கொண்டிருக்கின்றேன், நான் எனக்காகவா வேண்டிக் கொள்கின்றேன்? என்னுடைய தம்பி இந்த சைவ சமயத்திலே இருந்து பரசமயமாக இருக்கின்ற சமண சமயத்துக்கு சென்று விட்டானே, அவனை திரும்பவும் இங்கேயே கொண்டு வா என்றுதானே நான் கேட்கின்றேன். இதை நீ செய்ய மாட்டாயா? இதை நீ எனக்கு அருள மாட்டாயா? நீ எனக்கு பொன்னை கொடு, பொருளை கொடு, வாழ்வை கொடு என்றா நான் உன்னிடத்திலே
கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தம்பியை இந்த சமயத்துக்கு மீண்டும் அழைத்து வா என்றுதானே உன்னிடத்திலே நான் வேண்டிக் கொண்டிருக்கின்றேன். அதை நீ எனக்கு செய்ய மாட்டாயா என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுது புலம்பி விட்டு அப்படியே உறங்கி விடுகின்றார் திலகவதியார். இந்த அம்மா பாருங்க, தனக்காக வேண்டவில்லை, தன்னுடைய தம்பியாரை தன்னுடைய சைவ சமயத்துக்கே கொண்டு வர வேண்டும் என்று அழுது புலம்புகின்றார். சாமி பார்த்தார், தினமும் நம்முடைய திருவடி நிழலே போதுமென்று கிடைக்கின்றவளாச்சே, இவளுக்கு ஏதாவது ஒரு அருள் புரிய வேண்டுமா என்று சொல்லி இரவிலே அவளுடைய கனவிலே வந்து சொல்லுகின்றார், உன்னுடைய தம்பியை நான் ஆட்கொள்வேன், ஆனால் அவனுக்கு ஒன்று கொடுப்பேன், சூளை நோயை கொடுத்து அவனை நான் ஆட்கொள்வேன் என்று திலகவதியாருடைய கனவிலே வந்து சொல்லிவிட்டு மகிழ்கின்றார். இந்த அம்மா பார்க்கிறா, ஏதோ தம்பி நம்மளிடத்திலே வந்தால் போதும், நம்முடைய சைவ சமயத்திலே வந்தால் போதும் என்று நினைக்கின்றார். நினைத்து அப்படியே இறைவன் எம்பெருமானை கைகூப்பி வணங்குகின்றார். எப்படியாவது என்னுடைய தம்பி என்னிடத்திலே வந்தால் போதும் சுவாமி என்று வணங்குகின்றார். அப்போதுதான் நம்முடைய மருள்நீக்கியாருக்கு சூளையை கொடுக்கின்றார். வயிறு வலியால் துடித்துடித்து கொண்டிருக்கின்றார்கள். சமணர்கள் அனைவரும் வந்தார்கள். அவருக்கு 80 வயசு இருக்கும். நம்முடைய மருள்நீக்கியாருக்கு 80 வயசு இருக்கும். அவர் வயிறு வலியால் அப்படியே துடித்துடித்து போய் கொண்டிருக்கின்றார். தாங்க முடியவில்லை. எண்ணற்ற மருத்துவங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சமணர்கள். அவர்களுடைய மந்திரமாக இருக்கக்கூடிய அஸ்தி அஸ்தி நாஸ்தி நாஸ்தி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி மயிர் பீதியால் அப்படியே வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு சரியாவது மாதிரியே இல்லை. எத்தனை தமிழை, எத்தனை சமண நூல்களை எல்லாம் இவர் படித்து கரைத்து குடித்திருக்கின்றார். சமணத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்முடைய மருள்நீக்கியாருக்கு தெரியும். ஆனால் அந்த வயிறு வலியை யாராலும் சரி பண்ண முடியவில்லை. அவரால் கூட ஒரு மந்திரத்தை சொல்லி தன்னுடைய சூளை நோயாக இருக்கக்கூடிய அந்த வயிறு வலியை சரி பண்ண முடியவில்லை. துடிக்கின்றார், துடித்து அழுது புலம்புகின்றார். சமயக்காரன் பார்க்கிறான், இப்படி துடிக்கின்றாரே, இவருக்கு என்ன செய்ய போகின்றோம் என்று சொல்லி அவன் மனம் கலங்குகின்றது. பார்க்கின்றான், என்ன செய்வதனே புரியவில்லை. அந்த சமணர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள், கிழந்தானே இவர் அப்படி என்று சொல்லி அப்படியே விட்டு விட்டார்கள். இவர் ஒரு கிள வயதினர் தானே, இவரால் இனி நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று சொல்லி அப்படியே விட்டு சமணர்கள் போய்விட்டார்கள். இவர் வயிறு வலியில துடிக்கிறார். அவருக்கு உதவிக்கு யாருமே இல்லை. அப்போதுதான் அவருக்கு ஞாபகம் வருகின்றது தன்னுடைய தமக்கையார் திலகவதியாரை. எனக்கு சமயக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, எனக்கு திலகவதியார் என்று சொல்லக்கூடிய தமக்கையார் இருக்கின்றார். திருவதிகையிலே இருந்து எம்பெருமான் சிவபெருமானுக்கு திருப்பணிகளை எல்லாம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர்களை இங்கே வர வைத்தால் என்னுடைய சூளை நோயாக இருக்கக்கூடிய என்னுடைய வயிற்று வலியானது குறையும் என்று சொல்லி அந்த சமயக்காரர்கிட்ட சொல்றார். இந்த சமயக்காரர் பார்க்கிறார், திருவதிகை வருகின்றார். நம்முடைய திலகவதியாரை பார்க்கின்றார். பார்த்து சொல்லுகின்றார், உங்களுடைய தம்பி என்னை அனுப்பியிருக்கின்றார். மிகவும் வயிறு வலியால் அவர் வேதனையுற்று கொண்டிருக்கின்றார். அவரை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போதுதான் அந்த பரசமயத்துக்குள்ளே சென்றிருக்கின்ற அவனை பார்ப்பதற்காக நான் வரமாட்டேன், அவனை இங்கே வர சொல்கின்றார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள், ஒரே தாயின் கருவறையில் இருந்து வந்தவர்கள். அவர் போயிட்டார் சமணத்துக்கு. இந்த அம்மா சொல்றா, அந்த பரசமயமாக இருக்கக்கூடிய அந்த சமணர்கள் வாழ்கின்ற இடத்தில் என்னுடைய திருவடி படாது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு சிறப்பு பாருங்க. அவனை இங்கே அழைத்து கொண்டு வா, நான் பார்த்துக் கொள்கின்றேன். இந்த சமயக்காரை வர்றாரு. அம்மா சொன்ன உடனே எப்படி சமணர்கள் வாழக்கூடிய நம்முடைய மருள்நீக்கியார் இருக்கக்கூடிய இடத்திலே வந்து பார்க்கின்றேன். உங்கள் தமக்கையார் அவர்கள் இருக்கும் இடத்துக்கு உங்களை அழைத்து வர சொல்லியிருக்கின்றார். ஆகவே நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். இவர் சொல்றாரு, எப்படி நான் வருவேன்? என்னால் நடக்க கூட முடியவில்லையே, நான் எப்படி நடந்து வருவேன்? இவர் சொல்றாரு, உங்களை நான் கைத்தாங்களா கூட்டிட்டு போறேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களை நான் அழைத்து கொண்டு போகின்றேன் என்று சொல்லி மருள்நீக்கியாரை
திலகவதியார் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து இந்த அம்மையார் பார்க்குறாங்க. கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போய், அக்கா எனக்கு வயிறு வலிக்குது அக்கா, தாங்க முடியவில்லை அக்கா, என்னை காத்த ஆட்கொள்ள அக்கா அப்படின்னு சொல்றாரு. என்னடா சொல்லுகின்றேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவருடைய திருவடி நிழலிலே போய்விடு, அவர் உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லுகின்றார். நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவடி நிழலிலே போயிரு. பல சமயத்திலே இவ்வளவு காலமும் இருந்தால் இனியாய் உணர்ந்து இனி சைவ சமயத்துக்குள்ளே வருவாயாக என்று சொல்லி திலகவதி தாயார் தன்னுடைய திருநீற்று பையிலே இருந்து திருநீரை எடுத்து ஓம் நமசிவாய என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை சொல்லி அவருடைய வாயிலே இட்டு நெற்றிலே பூசுகின்றார். எவ்வளவு பெரிய விஷயம் பார்க்கிறாரு. எம்பெருமான் சிவபெருமானை அப்படியே கைகூப்பி வணங்குகின்றார். சுவாமி, என்னுடைய வயிறு வலியானது அப்படியே தீர்த்து விட்டதே, எவ்வளவு ஒரு பெரிய விஷயம், இவ்வளவு காலமாக என்னுடைய வயிறு வலியானது தீரவில்லை, என்று தீர்ந்து விட்டதே என்று சொல்லி பார்க்கிறார். வயிறு வலி தீர்ந்து போச்சு. பார்க்கிறார், பாடுறாரு எம்பெருமானை நோக்கி, கூற்றாகினவாறு இலக்கடலில் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாம் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தேற்றாதன் பயிற்சின் அகம்படியே குடலோடு துடக்கி முடக்கியிடம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். ஆச்சேன் அடியேன் அதிகை கெடில வீரத்தான துறை அம்மானே என்று சொல்லி இந்த நம்முடைய எம்பெருமானை நோக்கி பாடுறார். இந்த பாட்டை நீங்க பாடுனீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலி இருந்ததுன்னா குணமாயிடும். உண்மையாட்டே நான் விளையாட்டுக்கு சொல்லல. ஆளால பெற்ற சூழ நோயே எம்பெருமான் சிவபெருமான் நம்முடைய மருந்துக்கியாராக இருக்கக்கூடிய அப்பெருமானுக்கு தீர்த்து வைத்தார். நம்மளுக்கு தீராதா? இறைவனுடைய திருவடி உண்மையாக என்னுடைய வாழ்விலும் நடந்திருக்கின்றது. நான் எனக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அந்த கிட்னியில ஸ்டோன் இருக்கின்றது என்று சொல்லி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போது அந்த கல் இறங்கி விட்டது. வயிறு வலியில ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கல் இறங்கியிருக்கான்னு பார்க்கணும், வெளியே போய்தான் பார்க்கணும். நம்ம ஸ்கேன் எடுக்க போயிருக்கேன். ரொம்ப பயமாட்டே இருக்கு. வயிறு வலியில அவ்வளவு பிரசவ வலியோடு மிச்சமாக இருக்கின்றது அந்த வயிறு வலி. உண்மையாவே அனுபவிச்சதுனால சொல்றேன். அப்போது அந்த கேன் சென்டர்ல இருந்து இந்த கூச்சா இனவார் அந்த பாட்டு 4 லைன் தான் படிச்சேன். நிஜமா சொல்றேன், 4 லைன் தான் திரும்ப படிச்சேன். ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போய் டாக்டர் கணேசமணி அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் கொண்டு போய் காட்டினேன். உனக்கு கல்லு போயிட்டுமான்னு சொன்னார். எவ்வளவு சந்தோஷங்க, கல்லு போயிட்டு அப்படின்னு சொன்னாரு. அது வேற விஷயம். அதனால இந்த பாடலை நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய இந்த வயிற்று சம்பந்தமாக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையானது தீரும். இந்த விஷயமானது இவர் சமணத்திலே இருந்து சைவத்துக்கு போயிட்டாருன்னு அப்படின்னு சமணர்களுக்கு தெரிந்துவிட்டது. எப்படி இந்த 80 வயது கிளர் தேதியன் நம்முடைய சமண சமயத்திலே இருந்துவிட்டு எப்படி மீண்டும் அவன் சைவ சமயத்துக்கு செல்லுவான் என்று சொல்லி இந்த சமணர்களுக்கு மிக கடுமையான கோபம். அப்போது அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தது பல்லவ மன்னன். பல்லவ மன்னனிடத்திலே போய் சொல்லுகின்றார்கள் சமணர்கள், இவ்வளவு காலமும் சமண சமயத்திலே இருந்து அறநெறியெல்லாம் பரப்பிக் கொண்டிருந்த நம்முடைய மருள் நீக்கியார் இப்போது சைவ சமயத்துக்கு போய்விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கிறாரு அந்த பல்லவ மன்னன், சொல்றாரு என்ன பண்ணலாம் அவன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். கடுமையான தண்டனைகள் எல்லாம் கொடுக்கின்றார்கள். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சமணர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது, காற்றே புகாத நீற்றறை, சுண்ணாம்பு நீற்றறைகளை கொண்டு போய் அவரை அடைத்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி இருக்கும் அந்த கதவெல்லாம் பூட்டி போட்டுட்டு ஃபேன் எல்லாம் போடாம இந்த கல்மண்டபத்துக்குள்ள நம்ம இருந்தோம்னா நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்க? காற்று இல்லாமல் வெளிச்சம் இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பா மூச்சடைக்கும். நம்மளுக்கு இருக்க முடியாது. ஒரு பழகின இடம் என்றால் இருக்கலாம், பழகாத இடம் என்றால் இருக்க முடியாது. நமக்கு மிகுந்த வேதனையாகத்தான் இருக்கும். இந்த மருள் நீக்கியாரை சுண்ணாம்பு நீச்சரையிலே கொண்டு போய் போடுங்கள் என்று சொல்லி சுண்ணாம்பு நீச்சரையிலே கொண்டு போய் போடுறாங்க. சுண்ணாம்பு நீச்சரையில போட்டா நம்ம மருள் நீக்கியார் நம்முடைய நாவுக்கரச பெருமான் அழுதாரா, சங்கடப்பட்டாரா? இறைவனுடைய திருவடி நிழலே ஒன்று எனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய நினைவையே தன்னுடைய மனதிலே தாங்கிக் கொண்டு அப்படியே அவருடைய சிந்தனையிலேயே அந்த நீச்சரையிலே இருக்கின்றார். நீச்சரையிலே இருந்து பாடுகின்றார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு பண்டரை பொய்கையும் போன்றதே என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடி அருளுகின்றார். அவர் 7 நாள் உள்ள வச்சிருக்காங்க, அப்படியே உள்ள போட்டிருக்காங்க நீச்சரையில.
அது 4-5 நாள் கழிச்சுட்டு இந்த சமணர்கள் கதவை திறந்து பார்க்குறாங்க. அவரு போகும்போது இருந்ததை விட அதற்குள் இருந்த பிறகுதான் அவருடைய முகமானது பிரகாசமாக மிளறிக் கொண்டிருக்கின்றது. அடடா, இவன் செத்து போயிருப்பான்னு நினைச்சோமே, நம்ம இப்படி பிரகாசமாக மிளறிக் கொண்டிருக்கின்றாரே என்று சொல்லி மீண்டும் பல்லவ மன்னனிடத்திலே போய் சொல்லுகின்றார்கள். அவன் ஏதோ மந்திரத்தை எல்லாம் சொல்லி சுண்ணாம்பு நீச்சரையில் இருந்து தப்பிவிட்டான். ஆகவே மீண்டும் அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும், என்ன செய்யலாம் என்று சொல்லி பல்லவ மன்னரிடத்திலே யோசனை கேட்கின்றார்கள். அடுத்து இந்த சமணர்களை சொல்லுகின்றார்கள், அவருக்கு நஞ்சு கொடுக்கலாம், விஷம் கொடுக்கலாம் என்று சொல்லி விஷத்தை கொடுக்கின்றார்கள். விஷத்தை கொடுக்கும் போது அந்த அழகால விஷத்தை உண்டவர் அல்லவா நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான். தலையிலே கங்கையும் பிறையையும் கழுத்திலே நஞ்சு பாம்பினையும் அணிந்திருக்கக்கூடிய நம்முடைய இறைவன் எம்பெருமான் அவருடைய பக்தரை விடுவாரா? அவரே நஞ்சுண்ட பிறகும் இந்த உலகத்தை காத்து ஆட்கொண்டவர். இவர் நஞ்சுண்டது இவருக்கு வருமா? நஞ்சு அமுதமாக மாறிவிட்டது. எவ்வளவு சிறப்பு பாருங்க. இன்னும் ஏதோ மந்திரத்தை சொல்லி தப்பிட்டான் அப்படின்னு சொல்லி சமணர் பல்லவ மன்னனிடத்திலே போய் சொல்லுகின்ற பொழுது பார்க்கின்றார். அடுத்து ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மத யானையை விட்டு கொள்ளலாம் என்று சொல்லி மத யானையை விட்டு கொள்ள பார்க்கின்றார்கள். அப்போது ஒரு பதிகத்தை பாடி அந்த யானை ஓடுறதுக்கு அரண்டு அவரை பார்த்து பதிகம் பாடுறதை பார்த்து அரண்டு ஓடுது. அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த பதிகங்களை எல்லாம் பாடி நம்முடைய நாவுக்கரச பெருமான் தமிழுக்கு தமிழ் செய்தார். அது மட்டுமல்லாது திருவடி தீட்சை அவருக்கு கிடைத்தது. சக்தி முத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலத்துக்கு போனாரு. அந்த திருத்தலத்திலே தேவியாரை உமா தேவியாரை வணங்குகின்றார். உமா தேவியாரை வணங்கி கொண்டு அவர் எம்பெருமான் உமா தேவியாரை வணங்குறார். எனக்கு இந்த திருவடி தீட்சை வேண்டும் என்று சொல்லி அம்மையாரிடத்திலே வேண்டிக் கொள்கின்றார். அப்போதுதான் நல்லூருக்கு செல், அங்கே உனக்கு திருவடி தீட்சை கிடைக்கும் என்று சொல்லி அங்கே நல்லூருக்கு செல்லுகின்றார். நல்லூருக்கு சென்று அங்கே இறைவன் எம்பெருமானை நினைத்து வேண்டுகின்றார். அப்போதுதான் இறைவன் எம்பெருமான் அவருடைய திருவடியை நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய சென்னியிலே சூட்டி திருவடி தீட்சை கொடுக்கின்றார். அந்த திருவடி தீட்சை கொடுக்கின்ற பொழுது அந்த ஒரு பாடல் பதிகத்தை பாடி அருளுகின்றார் திருத்தாண்டகத்திலே. என்ன பாடல் என்று சொன்னால், நினைந்துருகும் நடியாரை நைய வைத்தார், நில்லாமை தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்துருகும் களிற்றுருவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனந்துருவி மணி மகுடன் தேர துற்ற இணை மலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூர் என் பெருமான நல்லவாரே. எங்க போய் திருவடி தீட்சை கிடைத்தது? நல்லூர்ல. நல்லூர்ல நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் நம்முடைய நாவுக்கரச பெருமானுக்கு அவருடைய திருவடியை எடுத்து அவருடைய சென்னி மீது வைத்து சூட்டி அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்தார். இப்படியாக இவர் ஒவ்வொரு திருத்தலங்களுக்காக சென்று இறைவன் எம்பெருமானை வணங்கி அவருடைய அருளை எல்லாம் பெற்றுக்கொண்டு வருகின்றார். வருகின்ற பொழுது ஒரு சமயம் அப்பூதி அடிகள் எல்லோருக்குமே தெரியும், நம்முடைய நாவுக்கரசு பெருமானிடத்திலே அதீதமான அன்பு கொண்டவர். ரொம்ப அன்புனா ரொம்ப அன்பு. இவருடைய வரலாற்றை எல்லாம் தெரிந்து கொண்ட இந்த அப்பூதி அடிகள் தன்னுடைய மனைவியாரை கூட என்ன சொல்லுவார்னா திருநாவுக்கரசு என்று சொல்லிதான் கூப்பிடுவார். அதே மாதிரி தன்னுடைய பிள்ளை மூத்த பிள்ளைக்கு மூத்த திருநாவுக்கரசு என்று பெயர் சூட்டி இருந்தார். அதே மாதிரி தன்னுடைய இளைய பிள்ளைக்கு இளைய திருநாவுக்கரசு என்று பெயர் சூட்டி இருந்தார். அவ்வளவுக்கு பக்தி. நம்ம என்ன செய்வோம், ஒரு தொழில் செய்யணும்னா நம்ம வீட்டில் இப்போ ஐயா அன்பழகன் ஐயா இருக்கிறாருன்னா அவரோட பொண்டாட்டி பேரை வச்சு ஒரு தொழிலை ஆரம்பிப்பார். இப்போ என் வீட்டுக்காரனா என்ன பண்ணுவார், சுமிதான்னு என் பேரை போட்டு என் வீட்டுக்கு சுமிதா இல்லாமல் தான் பேரை வச்சிருக்காரு. அவ்வளோ லம்பு அவருக்கு. உண்மையே சொல்கிறேன், வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கே தெரியாது,
என்னுடைய படிப்பை போட்டு அப்படியே சுமிதா இல்லம் அப்படின்னு போட்டு வச்ச பிறகுதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டு முன்னாடி வந்து காட்டினாங்க. நிஜமா சொல்லும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்ததை பார்க்கும்போது. நம்மனா என்ன பண்ணுவோம், என் வீட்டுக்காரர் என்னோட பேரை வச்சிருக்கிறாரு, அன்பழகன் சார் வந்து அவரோட மனைவி பேரை வைப்பாங்க. இப்படி நம்மளுக்கு பிடித்தவர்களுடைய திருநாமத்தை தான் நம்ம வைப்போம். அதாவது நம்ம உறவில் இருக்கின்றவர்களை. இந்த காலகட்டத்தில் இந்த சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் அப்படிதான் செய்வோம். 7 மணிக்கு முடிச்சிருவேன், 7 மணி வரைக்கும். சரியா? 7 மணி வரை போகாது, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிருவேன். போர் அடிக்குன்னா முடிச்சிருவேன் இப்போதைக்கு. அப்போதைய அடிகள் இப்படி தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நாவுக்கரசு பெருமானிடத்திலே கொண்ட அன்பும் காதலும் காரணமாக அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்லாது அவர் தொடங்குகின்ற எல்லா தொழிலுக்கும் தண்ணீர் பந்தர் வச்சிருந்தார். அதுக்கு கூட திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தர் அப்படின்னு ஒரு திருநாமத்தை வைத்திருந்தார். ஒரு திருமணத்தை நிறுவியிருந்தார். அதுக்கும் திருநாவுக்கரசு திருமணம் என்ற திருப்பெயரை சூட்டியிருந்தார். அப்படி அவர் ஒவ்வொரு அவருடைய வீட்டுக்கு திருநாவுக்கரசு இல்லம் என்ற பெயர் வைத்திருந்தார். இப்படி எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசு பேரை வச்சிருந்தார். திருநாவுக்கரசர் இவருடைய ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வந்தா பார்க்கிறாரு, எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசு 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 என்ற பெயரே பொறிக்கப்பட்டிருந்தது. இவர் பார்க்கிறாரு, தன்னுடைய திருநாமமே எங்கும் பொறித்து வைக்கப்பட்டிருக்கின்றதே, இதை யார் செய்தது என்று தெரியவில்லையே, என்னை இவ்வளவு காதலும் அன்பும் செய்யக்கூடியவர் யார் என்று தெரியவில்லையே என்று சொல்லி தன்னுடைய மனதுக்குள்ளே சிந்தனை திகழ்கின்றது. அப்படியே பார்க்கிறார், பக்கத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இதை யார் எழுதியிருக்கின்றார், இதையெல்லாம் நடத்துபவர் யார் என்று சொல்லி கேட்கின்றார். அப்போதுதான் அவருடைய இல்லமானது அதோ இருக்கின்றது. அப்போதியடிகள் என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த திருநாவுக்கரசர் மேலு அதிகமான அன்பும் காதலும் கொண்ட காரணத்தினால் இந்த எல்லா தொழில்களிலும் இந்த திருநாவுக்கரசருடைய திருநாமத்தை சூட்டி வைத்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். எவ்வளவு சிறப்பு பாருங்க. வீட்டுக்கு போறாரு, திருநாவுக்கரசு யாருன்னே அவருக்கு தெரியாது அப்போதியடிகளுக்கு. ஆனா இவர் போறாரு, போய் பேசுறார். அங்கே நம்முடைய அப்போதியடிகளிடத்திலே பேசுகின்றார். இந்த திருநாவுக்கரசு யாரு அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் தாழ்த்தி பேசுகின்றார். தாழ்த்தி பேசினா அப்போதியடிகளுக்கு கோபம் வருகின்றது. எப்படி எனக்கு பிடித்தவரை, நான் அன்பும் காதலும் கொண்டிருக்கின்ற ஒருவரை நீ எப்படி தாழ்த்து பேசலாம் என்று சொல்லுகின்றார். அப்போதுதான் தன்னை அங்கே அறிமுகம் செய்கின்றார் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான். அப்படியே திருவடியிலே விழுந்து வணங்குகின்றார்கள். குடும்பமே விழுந்து வணங்குகின்றது. தன்னுடைய எம்பெருமான் சிவபெருமானுடைய பரிபூரணமான கடாட்சத்தை பெற்று அவருடைய வயிறு வழியாக இருக்கக்கூடிய அந்த சூளை நோயையே இறைவன் எம்பெருமான் தடுத்து ஆட்கொண்டு அவருடைய திருவடி நிழலிலே இருக்கக்கூடிய வரத்தையும் இவருக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் இவர் எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு மிகுதியானவர் என்று சொல்லி அந்த அப்போதியடிகள் அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்குகின்றார். வணங்கின உடனே இவர் பார்க்கிறாரு, அம்மையார்கிட்ட சொல்றாரு, நம்ம திருநாவுக்கரசு பெருமானுக்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் தயார் செய், அவரை உணவருந்த வைக்கலாம் என்று சொல்லுகின்றார். அப்போதுதான் இந்த அம்மையார் தடப்படலாம், தங்களுக்கு பிடித்தவர்கள் வந்தால் எப்படி சமைப்போம், நம்ம தினமும் ஒரு கறி ஒரு கூட்டு தான் வச்சு சாப்பிடுவோம் வீட்டில். ஆனால் நம்மளுக்கு பிடித்தவர்கள் யாராவது வந்தோம்னா 2-3 கூட்டு, தயிர், வடை, பாயாசம், அத்தோடு இல்லாமல் இன்னும் என்னதெல்லாம் இருக்கோ தெரிஞ்சதெல்லாம் புறக்கி கொண்டு வைப்போம். நிஜமா நம்மளுக்கு பிடித்தவர்கள் வந்தால் நம்ம அப்படி விழுந்து விழுந்து கவனிப்போம். இதே உபச்சாரம் தான் இங்கே நடக்கின்றது. இந்த அம்மா எல்லா அறுசுவை உணவுகளையும் மிகவும் அருமையாக தயாரித்து வைக்கின்றாள். அப்போதுதான் தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய மூத்த திருநாவுக்கரசு கூப்பிடுறாங்க. பின்னாடி போய் ஒரு இலையை அறிந்து விட்டு வா மகனே என்று சொல்லி அந்த பையனை அனுப்பி வைக்கின்றார்கள். கையிலே இந்த கத்தியை அருவாளை எடுத்துக்கொண்டு போகின்றார். போய் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாழை மரத்திலே நல்ல நீண்டு அழகாக தலைவாழையாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு இலையை வெட்ட செல்லுகின்ற பொழுது அந்த வாழைக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய கருநாகமானது அந்த பையனை தீண்டி விடுகின்றது. தீண்டிச்சு. அந்த பையன் பார்க்கிறான், சாமிக்காக நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுக்காக இலையை அறிந்து வைத்திருக்கின்றேன். இந்த இலையை கொண்டு போனால்தான் அவருக்கு உணவு பரிமாற முடியும்.
நாம் இங்கே வைத்து இறந்து விழுந்து விட்டோம் என்று சொன்னால் அவருக்கு உணவை பரிமாற முடியாது. ஆகவே இந்த இலையை நாம் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வேதனையோடு அந்த மனம் வலிமையை கொண்டு எப்படியாவது நம் வீட்டுக்கு வந்திருக்கின்ற நம்முடைய நாவுக்கரசு பெருமானை, நம்முடைய விருந்தாளியாக வந்திருக்கின்ற நம்முடைய பெருமானை, நம்முடைய குல தெய்வத்தை எப்படியாவது உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இலையை கொண்டு வந்து தன்னுடைய தாயாரிடத்திலே கொடுக்கின்றான். கொடுத்த மறுகணமே சொல்லுகின்றான், அரவம் தீண்டி விட்டது என்ன என்று சொல்லி பார்க்கிறான். அப்படியே மாண்டு விழுந்து விடுகின்றான். அந்த அம்மா பார்க்கிறான், இந்த பையனை மறைச்சு வச்சுட்டு எப்படியாவது நாவுக்கரசு பெருமானுக்கு உணவை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு வாயிலை சுத்தி வைக்கின்றான். அவருடைய கணவனாரும் இந்த அம்மையாரும் சேர்ந்து வாயில சுத்தி வைக்கிறாங்க. பையன் இறந்துட்டான். கண்களிலே கண்ணீர் சொட்டுகின்றது. ஆனால் வருகின்ற விருந்தாளிக்கு உணவை நாம் மனமகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டுமே, அதுவே நம்முடைய தமிழர் பண்பாடு ஆச்சு, அதை நாம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமான், நம்முடைய குலதெய்வம், அவருக்கு நாம் மனமகிழ்ச்சியோடு உணவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மகனை மறைத்து வைத்துவிட்டு அப்பூதியடிகளும் அவருடைய மனைவியாரும் திருநாவுக்கரசு பெருமானை அழைத்து அவருக்கு பாத பூஜைகள் எல்லாம் செய்து எல்லா மரியாதைகளையும் செய்து அவரை அமர வைத்து இலையை போட்டு உணவை பரிமாறலாம் என்று நினைக்கின்றார்கள். நம்முடைய நாவுக்கரசு பெருமான் பார்த்தார், ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 3 பேர் மட்டும் என்றால் இன்னொருவர் எங்கே என்று கேட்க மாட்டார்கள். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வர்றாங்க, 2 பேர் மட்டும் நம்ம வீட்டில் இருக்கோம், இது 2 பேர் வெளியே போயிருக்காங்க, எங்கே போயிருக்காங்கன்னு கேட்க மாட்டோம். அதே நிகழ்வுதான் இங்கே நடக்கின்றது. உங்களுடைய மூத்த புதல்வன், மூத்த திருநாவுக்கரசு எங்கே என்று கேட்கின்றார். அப்படியே வெக்கி விரச்சி நிக்கி அப்படியே நிற்கின்றார்கள். பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி நிற்கின்றார்கள். அப்போதுதான் நடந்த சம்பவத்தை கண்ணீர் மல்க சொல்லுகின்றார்கள். அவன் எங்கே என்று கேட்கின்றார்கள். பாயை விரித்து காட்டுகின்றார்கள். அரவம் தீண்டி கருநிறமாக கிடக்கின்ற அந்த புதல்வனை, அந்த மூத்த திருநாவுக்கரசை பார்க்கின்றார்கள். தாய் கண்ணீர் விட்டு அழுகின்றார், தோப்பனார் கண்ணீர் விட்டு அழுகின்றார். அப்படியே நம்முடைய நாவுக்கரச பெருமான் திரு ஆலயம் கொண்டு சென்று ஒன்று கொலாம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடி அருளுகின்றார். அந்த பையன் அப்படியே துள்ளி குதிச்சு எழுந்து, அந்த கருநாகம் தீண்டப்பட்ட அந்த பையன் அப்படியே எழுந்து குதிச்சு அப்படியே நிற்கின்றான். உயிர் பிழைத்து விட்டான். நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய புதுமை எவ்வளவு அற்புதமானது! இப்படியே ஒவ்வொரு திருத்தலமாக சென்று திருக்கையிலாயத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று சொல்லி திருக்கையிலாயம் நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றார். அவரால் நடக்க முடியவில்லை. 80-85 வயது அடைந்த ஒரு முதியவர், கிள்ளத்தேர்ந்த வயதானவர் அப்படியே நடந்து கொண்டே இருக்கின்றார். ஒரு காலகட்டத்திற்கு மேலே அவரால் நடக்க முடியவில்லை. அப்படியே தவழ்ந்து 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 போகின்றார். தவழ்ந்து போகவும் முடியவில்லை. அப்படியே தன்னுடைய உடம்பினால் தவழ்ந்து போகின்றார். உடம்பினால் இழுத்து இழுத்து போகின்றார். அவருடைய கையில் இருக்கக்கூடிய சதை உதிரமெல்லாம் அப்படியே கலந்து கலந்து விழுகின்றது. எலும்புகள் எல்லாம் தேய்ந்து போய்விட்டது. பார்க்கின்றார் இறைவன் எம்பெருமான், அடடா, இத்தனை ஒரு கஷ்டத்தை நம்முடைய பக்தன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றானே, நம்முடைய அடியார் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாரே, அவருக்கு அருள் செய்ய வேண்டுமே என்று சொல்லி அங்கே ஒரு அந்தணராக வந்து காட்சி கொடுக்கின்றார். அங்கே ஒரு தடாகம் இருந்தது. அப்போதுதான் நம்முடைய நாவுக்கரசு பெருமானிடத்திலே அந்த வயோதிகர் கேட்கின்றார், இந்த திருக்கையிலாயம் எவ்வளவு உயரத்திலே இருக்கின்றது, உம்மளால் நடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவரை வணங்க முடியுமா, உமாதேவியை வணங்க முடியுமா என்று சொல்லி கேட்கின்றார். என்னுடைய உயிர் இருக்கும் வரை நான் போவேன், என்னால் போக முடியும் என்ற நம்பிக்கையை சொல்லுகின்றார். என்னுடைய உயிர் போனாலும் சரி, அது எங்கேயே போகட்டும் என்ற முடிவிலே நான் இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த வயோதிகரிடத்திலே சொல்லுகின்றார். அப்போதுதான் அந்த இறைவன் எம்பெருமான் தான் வயோதிகராக வந்து அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். அங்கே ஒரு தடாகம் இருந்தது. இந்த தடாகத்திலே நீங்கள் முழுகுங்கள், திருவையாறிலே நான் உனக்கு காட்சி கொடுக்கின்றேன் என்று சொல்லி அந்த வயோதிகர் மறைந்து விடுகின்றார். அந்த தடாகத்திலே மூழ்கி திருவையாறுக்கு வருகின்றார். அங்கே வந்து இறைவன் திருக்கையிலாய காட்சியை நம்முடைய நாவுக்கரச பெருமானுக்கு கொடுத்து அருளினார். விடையின் மீது வந்து அம்பிகையோடு நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் திருக்கையிலாய காட்சியை
நம்முடைய யாருக்கு? நாவுக்கரச பெருமானுக்கு, மருள் நீக்கியாருக்கு, அப்பர் பெருமானுக்கு, பாகீஸ்வருக்கு கொடுத்து அருளினார். அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் தான் நம்முடைய நாவுக்கரச பெருமான். இந்த நல்ல வேளையிலே 99வது கருத்தரங்கிலே இந்த மருள் நீக்கியார் என்ற தலைப்பிலே இந்த நல்ல வேளையிலே இந்த கருத்தரங்கிலே பேச வாய்ப்பு தந்த 63 மாத இதழ் கருத்தரங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடியேன் சமீபத்தில் ஆல் இந்திய ரேடியோவிலும் சுந்தரரும் திருப்பாட்டும் என்ற தலைப்பிலே பேசியிருக்கின்றேன். அதற்கு பிறகு அந்த தந்த தலைப்பிலே பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு இணங்க குண்டலகேசியும் பௌத்த சமயமும் என்ற தலைப்பிலேயும் அடியேன் உரையாற்றியிருக்கின்றேன். அது நேற்று இரவு 8:30 மணி அளவிலே ஒளிபரப்பாயிருந்தது. இந்த குண்டலகேசியும் பௌத்த சமயம் என்ற தலைப்பு அடுத்த சனிக்கிழமை 8:30 மணி அளவிலே ஒளிபரப்பாகும். அது மட்டுமல்லாது நான் வானொலியிலே பேச போன அன்னைக்கு வானொலிக்கு 90 ஆண்டு ஆகியிருந்தார். அதை பற்றியும் என்னிடத்திலே ஒரு 3-4 நிமிடங்கள் பேச சொன்னார்கள். அதையும் பேசினேன். அதையும் ஒளிபரப்பு செய்வார்கள். இந்த கருத்தரங்கில் பேசிதான் அடியே இன்றளவுக்கு இவ்வளவு உயர்ந்திருக்கின்றேன். இன்று இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லாம் சுமிதா ராஜன் என்றால் மிகவும் புகழ்ந்து பாராட்டுகின்றார்கள். அந்த புகழெல்லாம் நம்முடைய